எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீகம். வணக்கங்க. எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் அந்த யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் கரூர் கோபிப்பிரியனுங்க. நமக்கு வாழ்க்கையிலைங்க வெற்றி 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 வெற்றியை மட்டுமே தரக்கூடிய முகூர்த்தம்னு ஒன்று அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன தோற்று போனாலும் அட்டகாசமாக ஜெயிக்க வைக்கிறதுக்குனே ஒரு முகூர்த்தம் இருக்குங்க. அதுக்கு பேர் அபிஜித் முகூர்த்தம்னு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா பெருசாக நம்ம எல்லாம் விட்டுட்டோம். உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான முகூர்த்தனே அதுக்கு பேருங்க. அபிஜித் முகூர்த்தங்கிறது அதிர்ஷ்ட முகூர்த்தங்க. அதில் வெற்றி முகூர்த்தம். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லும் போதே வெற்றி 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 அப்படின்னும். ஏன் அப்படின்னா வெற்றியை தவிர தோல்வியை தராத ஒரே முகூர்த்தம் அது மட்டும்தானுங்க. இந்த முகூர்த்தங்களை நண்பகலில் உச்சி கால வேலை அப்படி சொல்கிறோங்க. உச்சி பொழுது அப்படின்றோம். அது 11:50 12 மணி 10 நிமிஷத்துக்குள்ளே வரக்கூடிய நண்பகலில் சூரியன் உச்சி ஸ்தானத்தில் இருக்கும் உச்சி கால பொழுது அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நமக்கு மகரத்தில் ராசியில் உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்துலேயும் திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல வரக்கூடிய 28வது நட்சத்திரமாக வரக்கூடிய சூட்சமமான நட்சத்திரம் தானுங்க அபிஜித். அது வெற்றியை தவிர வாழ்க்கையில் வீழ்ச்சியை தராத முகூர்த்தங்க. நீ என்ன சிரமத்தில் இருந்தாலும் இந்த நண்பகல் உச்சிகால பூஜை, அதனால தான் கோயிலில் என்ன வச்சுருக்காங்கன்னா உச்சிகால பூஜையை சிறப்பாக வழிபடுறதுக்காக சாமிக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா அஸ்த ஜாமம் உச்சிகாலம் அதே மாதிரி சாயராட்சி அதே மாதிரி காலையில் முகூர்த்தங்க எத்தனையோ இருக்குங்க. அதில் உச்சிகால பூஜை தானேங்க சூரியன் நமக்கு சரி டிகிரியில் 12 மணி பூஜை அப்படி சொல்கிறா இல்லைங்களா. அதே மாதிரி 11:50 12:10 வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தங்கள் வெற்றி முகூர்த்தங்கள்ங்க. உங்கள் வாழ்க்கையில் எதை இழந்திருந்தாலும் திரும்ப உங்களுக்கு திருப்பி தரக்கூடிய முகூர்த்தங்க இது. இதை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த நேரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அது வளமாக மாற்றி கொடுத்துரும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு முகூர்த்தம் பார்த்துட்ருக்குறோம். அதில் நமக்கு ஒரு 7-8 சுத்தம் இல்லை, ஒரு திதி அந்த நேரம் முடக்கா இருக்குது, இல்லை கருணாநாதன் முடக்கில் வருது, நட்சத்திரம் முடக்கு வருது, வார முடக்குகள் வருது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்க நம்ம ஜோதிடத்தில். அப்போ அதையெல்லாம் இது என்ன பண்ணோம் அப்படின்னா சரி பண்ணி கொடுத்துட்டு அந்த நேரங்களில் எப்பயுமே காலை சூரிய உதயத்திலையும் உச்சி காலத்திலையும் அந்திம காலத்திலையும் வரக்கூடிய முகூர்த்தங்களுக்கு எந்த தோஷங்களும் கிடையாதுங்க. அதனால தான் நம்ம மக்கள் என்ன பண்ணாங்கன்னாங்க இந்த முகூர்த்தத்தை அபிஜித் அப்படின்னு வச்சாங்க. வெற்றி முகூர்த்தம் அப்படின்னு பாருங்க. நம்ம ஜாதகத்தில் நம்ம உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கு 1ஆம் பாதத்துக்கு இடைப்பட்ட சூட்சமான அபிஜித் நட்சத்திரங்க 28ஆம் நட்சத்திரம். இதை வழிபட ஆரம்பிச்சுன்னா இந்த நட்சத்திரத்தில் போய் கோயிலில் வழிபடலாம். எனக்கு போகிறதுக்கான நேரங்கள் இல்லை அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இருக்கிற நம்ம பூஜை ரூமில் கூட நம்ம இஷ்ட தெய்வம் நம்மளுடைய குலதெய்வம் அதே மாதிரி கட்டாயமாக சூரிய காயத்ரி சொல்லிட்டு, ஏன்னா இது பிரதானமே சூரியன் தானுங்க. இல்லை நான் ஈஸ்வரன் கோயிலில் போய் சூரியனுக்கு தீபம் போட்டு அங்கேயே நான் கும்பிட்றேங்க, அருமைங்க, அட்டகாசமாக உங்கள் லைஃப்பை மாற்றி கொடுக்குறாரு. என்ன காரணம் அப்படின்னாங்க இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா 11:50 கம்பல்சரியாக 12:10 வெற்றி முகூர்த்தம் பேருக்கு சொல்லக்கூடிய இந்த முகூர்த்தத்தில் ஒரு கால் உங்களுக்கு அது எல்லா வெற்றிகளை மட்டுமே தரக்கூடியதுங்க. அதில் திங்கக்கிழமை வருதுன்னு வச்சுங்க, நீங்கள் எதை பற்றி யோசிக்க வேண்டாம். அதில் ஒரு பிரார்த்தனை வச்சுங்க. திங்கக்கிழமையில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கலிங்க அப்படின்னா அந்த வேலைக்காக திங்கக்கிழமையில் இந்த நேரங்க 11:50 12:10 அபிஜித் முகூர்த்தத்தில் கட்டாயமாக நீங்கள் வேண்டி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நல்ல வேலை கிடைக்குங்க. ஒன்று, ஏன்னா நம்ம இன்னொன்றுமா பண்ணிகிட்ருக்கோம், எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, யோசிக்காதீங்க, கட்டாயமாக வேலை கிடைக்கும். அப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இன்னொரு பிரச்சனைங்க என்னென்னா, எனக்கு கொஞ்சம் இந்த மேல் அதிகாரி வந்ததுலேருந்து கொஞ்சம் அவருக்கும் எனக்கும் கொஞ்சம் ஒத்து வரலைங்க, சண்டைகளாக வருது, இல்லாட்டி ஒரு சச்சரவுகள் இருக்குது, நம்ம வேலைக்கு போகலாமா வேணாமான்ற நிலைப்பாட்டில் இருக்கேங்க, வேலையை விட்டுறலாமான் இருக்கேன். அதுக்காக நீங்கள் தயவுசெய்து வேலையை விடாதீங்க. இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் போயிட்டு ஏதோ ஒரு கோயிலில் உச்சிகால பூஜை நேரத்தில் வளரக்கூடிய வழிபாட்டில் கலந்துக்குங்க. உங்கள் மேல் அதிகாரி தொல்லை உங்களை விட்டு நீங்கிரும், உங்களுக்கு பதவி உயர்வும் கிடச்சிரும். அது இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கங்க, எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த அபிஜித் முகூர்த்தத்தை அட்டகாசமாக பிடிச்சிக்கங்க. வெற்றியை தவிர வேறு எதையுமே தராத முகூர்த்தம் அந்த அபிஜித் முகூர்த்தங்க. நீங்கள் திங்கக்கிழமை
இந்த அபிஜித்து நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அப்படி வரக்கூடிய நாளில் என்னால் வீடு கட்டவே முடியலைங்க, எனக்கு ஒரு வீடு சொந்த வீடு அமையலைங்க, அதே மாதிரி எனக்குன்னு பூமி நிலங்கள் எதுவும் அமையலைங்க, என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, இதுக்காக நீங்கள் போட்டுட்டு ஒழட்டிக்கிட்டு சிரமப்பட்டுலாம் இருக்க வேண்டாங்க. அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் கட்டாயமாக எங்கே முருகன் கோயில் இருக்கோ, இல்லை உங்களுக்கு காளியம்மன், அம்மன் கோயிலில் வராகி அம்மன், இந்த மாதிரி இடத்துல போயிட்டு, இல்லை உங்களோட குலதெய்வம் என்னால் போக முடியுங்க, பக்கமாக தான் இருக்குது, இல்லை உங்களோட இஷ்ட தெய்வம் எதாக இருந்தாலும் சரி, அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் போய் தெய்வம் போட்டு எனக்கு நல்லா வீடு அமையணும், சொந்த வீடு அமையணும், வீடு கட்டணும், அதே மாதிரி எனக்கு நிலம் மண்மனை பூமி அமையணும்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த முகூர்த்தம் வர நேரத்தில் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை கரெக்டாக பயன்படுத்துங்க. நீங்கள் ஏன்னா கோயிலுக்குள்ளே போக முடியல, போக்குவரத்துனாலும் கவலை இல்லை. கரெக்டாக அந்த அபிஜித் முகூர்த்த நேரம் சரி 12 நேரத்தில் கட்டாயமாக குலதெய்வ வழிபாடு, முருகன் கோயில் வழிபாட்டில் போய் பூமிகள் அமையணும், வீடு மனை மண் அமையணும், பூமி வாங்கணும் வேண்டிங்கன்னா கட்டாயம் கிடைக்குதுங்க, நல்லது நடக்குது. அதே போல் எனக்கு குழந்தை பேர் பெரிய பிரச்சனையாக இருக்குங்க, எனக்கு அந்த பாதிப்புகளை தந்துட்டுருக்கு, அதுக்கு வழியே இல்லையா, குழந்தை பாக்கியத்துக்கு வழியே இல்லையானா யோசிக்காதீங்க. இதே அபிஜித் முகூர்த்தத்தில் புதன்கிழமையில் சரி 12 நான் சொன்னேன் இல்லைங்களா, 11:50 12:10 உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எதாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு மனசீகமாக இருக்கக்கூடிய தெய்வம் எது இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு இந்த உச்சிகால வேளையில் அபிஜித் முகூர்த்தன்ற வரக்கூடிய நேரத்தில் புதன்கிழமையில் புத்தரஸ்தானத்துக்கு போயிட்டு வேண்டுங்க. இல்லைங்க நான் வர இருக்குங்க, ஈஸ்வரன் கோயில் இருக்குது, பரவாயில்ல, புதனுக்கு ஒரு தீபம் போட்டுட்டு அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். அட்டகாசமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரும், படிப்புலேயும் நல்ல வளர்ச்சிகளை தரும். அதே போல் உங்களுக்கு பசங்க படிக்கலிங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க, மறந்து போயிடுறாரு, கல்வி வரமாட்டேங்குது, வியாழக்கிழமையில் இதே அபிஜித் முகூர்த்தத்தில் சரி 11:50 12:10 அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டுங்க. ஒன்று நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற எந்த சாமி கோயிலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. அந்த நேரத்தில் அவர் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி அந்த முகூர்த்தம் நமக்கு தேவை முகூர்த்தம் தானுங்க, அபிஜித் முகூர்த்தங்கிற அந்த நேரம் தானுங்க, அது மட்டுமே உங்களை வாழ வைக்கும், வெற்றிகளை அள்ளித்தரும். அந்த நேரம் போயிட்டு அந்த கோயிலில் போய் குழந்தைகளையோ இல்லை அவர் இல்லைங்க குழந்தைங்க படிக்க போயிட்டாங்கன்னா யோசிக்க வேணாங்க, நீங்கள் கட்டாயமாக அந்த குழந்தை பேரில் அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபட்டாலும் அவர் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவார். அதே போல் நான் வெளிநாடு போக முடியலைங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, எனக்கு வெளிநாட்டு வேலையை தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அட்டகாசமான ஒரே விஷயம் என்னன்னாங்க, இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் சரி 11:50 12:10 வெளிநாட்டுக்கு போகக்கூடியன்னு நான் ரொம்ப பிரார்த்தனை பண்ண இருக்காங்க, கிடைக்க மாட்டேங்குது, இல்லை எனக்கு விசா வரலிங்க, இன்னும் நான் ரொம்ப அடமொழிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே அங்கே சரியாச்சுங்க, விசா மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைக்கிறதுக்கு கிட்ட தள்ளி போகுதுங்க வெளிநாட்டு வேலைக்கு, இல்லை வெளியூர் வேலைக்கு, யோசிக்காதீங்க. முக்கியமாக வெளிநாட்டு வேலைக்கு இந்த வியாழக்கிழமையில் அபிஜித் முகூர்த்தத்தில் போய் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த 10 நிமிஷம் வாழ்க்கையை மாற்றி போடுங்க. நிறைய பேர் இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்தி வேண்டி வெளிநாடு போயிருக்காங்க, அதே மாதிரி குழந்தைங்க நல்லா படிச்சிருக்காங்க, நல்லது நடந்திருக்குதுங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆளிங்க எனக்கு திருமணம் தள்ளி போகுது, கவலையே படாதீங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையில் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் கரெக்டாக 11:50 12:10 யோசிக்காமல் அம்மன் கோயில், மகாலட்சுமி கோயில், இல்லை உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எதாக இருந்தாலும் சரிங்க, அந்த நேரத்தில் போய் நீங்கள் இங்கே வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் வேண்டுதல்கள் எதாக இருந்தாலும் பிரபஞ்சத்தில் பட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற சீக்கிரம் திருமணம் நடந்துருங்க. ரொம்ப உங்களோட வாழ்க்கை பாதையை மாற்றி போட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குது, நான் எதிரியை வீழ்த்த முடியல, என்னோட வழக்கில் நான் ஜெயிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் சனிக்கிழமையில் யோசிக்காதீங்க, அந்த 11:50 to 12:10 போயிட்டு சனி இதில் ஓரைகள்லாம் எடுத்துக்க வேணாங்க. எந்த எதிரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வழக்கு நடந்துட்டுருக்கு பூர்வீகத்தில், இல்லை பக்கத்தில் இடத்துல பூமி சார்ந்த வழக்குகளோ இல்லை வேறு எந்த வழக்குகளாக இருந்தாலும் சரிங்க, இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் போய் நீங்கள் அங்கே சாயம் போட்டு ஒரு கால் முருகருக்கோ இல்லை இஷ்ட தெய்வத்துக்கு ஏதோ ஒரு தெய்வத்துக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்களுக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டு நீங்கள் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி வாரம் இந்த சனிக்கிழமையை கரெக்டாக கையில் பிடிச்சிட்டு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நண்பர்கள் 12 மணிக்கு உங்கள் வாழ்க்கையை நன்மதிப்பாக மாற்றி கொடுத்து உங்கள் வழக்கில் வெற்றியடைய வச்சுருவாருங்க. இதோடைய ரகசியமாக அபிஜித் முகூர்த்த நேரங்கள் தானுங்க, வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செஞ்சு கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரிங்க
என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, எனக்கு உடம்பு பாதிப்பு வந்துகிட்டே இருக்குது, நோய் தீரலைங்க, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் போட்டு கலங்கிக்கலாம் வேணாங்க, கஷ்டப்படலாம் வேணாம், கண் கலங்காதீங்க. கரெக்டாக இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்துங்க. அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணுங்க. நான் ரொம்ப படாபாடு பட்டுட்டு இருக்கேங்க, நோயினால ரொம்ப கஷ்டப்படுறேன், கவலையே படாதீங்க. உங்களுக்கு பக்கத்தில் தன்வந்திரி கோயில் இருந்தால் போய் அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் சரி 12 இல்லை 11:50 to 12:10 போய் வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் நோய்கள் கட்டாயமாக நீங்கி உங்கள் உடல் ஆரோக்கியத்தோட உங்கள் ஆயுள் ஆரோக்கியத்தை சேர்த்து கொடுத்து இந்த அபிஜித் முகூர்த்தம் உங்களை கட்டாயமாக வாழ வைக்குதுங்க. அபிஜித் அப்படின்னா வெற்றி தானுங்க, வெற்றியை தவிர எதுவுமே இல்லை. வெற்றி மேல் வெற்றி பெறணும்னா இந்த அபிஜித் முகூர்த்தத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து நண்பகல் சரியான உச்சிகால நேரத்தில் 12 மணிக்கு இந்த என்ன பிரார்த்தனை உங்களுக்கு இருக்கோ நான் கொடுத்த கிழமைகளை பயன்படுத்துங்க. ஏன்னா ஒன்னொன்றுக்கும் ஒரு கிழமையில தான் அந்த வெற்றிகளை அவர் தர்றார். வேறு நாட்களில் நீங்கள் ரெகுலராக இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் அது தடைப்பட்டு தாமதமாக நடக்கும். ஆனால் அந்தந்த நாட்களுக்கான விஷயங்களை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா அட்டகாசமாக நீங்கள் ஜெயிச்சுட்டு வரீங்க. அபிஜித் அப்படின்னாவே வெற்றி தானுங்க, வெற்றியை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க. இது உங்களை வாழ வைக்கும். இதெல்லாம் அபிஜித் முகூர்த்தத்தில் ஒளிந்து இருக்கிற பரம ரகசியங்க. இதெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஏதோ அபிஜித்னா நமக்கு அந்த நேரம் மட்டும் வருது போகுது, அதுக்கு மேலே எதுவும் இல்லை அப்படி நினச்சிட்ருக்கோம். இதில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஜெயிச்சு சாதிச்சு காட்டலாம். பெரிய லெவலில் நீங்கள் ஜெயிச்சுட்டு வெளியே வரலாங்க. நல்லதே நடக்குங்க. எல்லா விதத்திலும் நல்லதே செய்யுங்க. அபிஜித் முகூர்த்தம் வெற்றி மேல் வெற்றி பெற்று வாழ்க்கை உடம்புன நற்பவி நல்லதே நடக்குங்க. நன்றிங்க.